உத்தரவுடன் அப்படியாகட்டுப்பா. நான் போய் கொடுப்புகிறேன். பெரியவர்களே, எந்த காவியத்தை நாம் நோக்கி கொண்டிருக்கின்றோமோ அந்த அருமையான ஒரு காவிய நிகழ்வு. நம்ம கிராமத்துல ஒரு ஆலயத்தை கோவில் கட்டி கும்பாஷம் பண்ணி அந்த புனித நீர் நம்ம தலையில விழுந்தா சொல்லுவாங்க, ஒரு வருஷத்தில் 3 கோயில் கும்பாஷத்தை பார்த்தால் அது நம்மளுக்கு புண்ணியம். அதுதான் அப்படிப்பட்ட அழகான இந்த கிராமத்திலே மகாசக்தி கிராம தேவதைக்கும் நம்முடைய பால் காட்டியடிக்கும் இப்போது மகா கும்பாபிஷேகம். இப்ப முறைப்படி ஏற்றுனா கும்பாபிஷேகம் பண்றோம்னா அந்த கும்பாபிஷேகத்தை தெய்வீக ரீதியா பார்க்கணும். மேடையில் தோன்றுபவனே கலைஞன், மேடையில் அமர்ந்திருப்பதே ஆத்தா. அதை நினைக்கணும். ஏதோ நாடகார கூத்தார நினைக்கூடாது. மேடையில் அமர்ந்திருக்கும் 2 அம்பாள்கள் நம்முடைய கிராம மகாசக்தி மாரியம்மன், காட்டேரி அம்பாள். அதை நினைச்சுக்கணும். அந்த அம்பாளுக்கு எப்படி நம்ம விழா பண்றோமோ அதை நினைச்சுக்கிட்டு மனமுருகி வேலை பார்க்கணும். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட லட்சங்கள்லாம் ஒரு பாட்டு கட்சி வைக்கலாம், ஆடணும் பாடணும் வைக்கலாம், இன்னொன்னு பண்ணலாம், ஆட்டம் போடலாம், பாட்டம் போடலாம். இந்த மாதிரி ஆன்மீக உணர்வோடு எவனும் பேச மாட்டான். நாடக கலைஞர் மட்டும்தான் முடியும். ஆன்மீக உணர்வோடு இந்த விழாவை பார்க்கணும், விழா செய்யணும், என்ன சொல்ற அந்த கருத்தை கேட்கணும். அதுக்குதான் இந்த விழாவே, இந்த நாடகமே. அதனால இப்போது மகா கும்பாபிஷேகம் முறைப்படி பன்னிமரத்தை கொண்டு வந்து கொடிமரமாக ஸ்தாபனம் செய்த முதல் நிகழ்வு. அடுத்தது யாகசாலிலிருந்து கும்பாபிஷேக நீர் கொண்டு வரப்பட்டு அம்மன் சிரசிலே ஊற்றி கும்பாலத்திலே ஊற்றி 2வது 3வது அம்பாளுக்கு மகாபிஷேகம். அது முடிந்து மகா தீபாரதனை. எல்லோரும் கடைசியில் சொல்லும் போது அருகே வந்து நீரை தெளித்துக் கொண்டு விபூதி வைத்துக் கொண்டு பஞ்சாமிரத்தை வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் அரை மணி நேரத்தில் நாடகம் முடியும். ஓம் சக்தி சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு. இப்போது முதல் நிகழ்வாக வன்னிமரத்தை உயிரை பணைய வைத்து வன்னிமரத்தை கொண்டு வந்து இப்போது கொடிமரமாக புதிய ஆலய அமைத்தாகிவிட்டது. வன்னிமரம் இப்போது கொடிமரமாக நிகழ்த்த நிகழ்வு. ஓம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலவருக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்திற்கு மணியே சங்கத்தமிழ் 3 தாகம். ஓம் ஓங்கிய உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் என்னும் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கென்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெருசன்னல் ஓடுகள்களம் பூங்குவலை போதில் பொறிவண்டி கந்துடைப்ப தேங்காதே பொக்கிருந்து சீற்ற மழை பற்றி வாங்க குடற்கு வண்டல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேடுவாய். காட்டேரி அம்பாளே போற்றி போற்றி. ஓம் சாந்த சுரபியே போற்றி போற்றி. ஓம் மகாதேவியே போற்றி போற்றி. ஓம்
கொடிமரம் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு கொடிமரத்துக்கு இப்போது காப்பு கட்டிவிட்டு இப்போ யாகஸ்தாலிலிருந்து கும்ப கலசம் ஆத்தால் கேட்டுக் கொண்டது. கள்ளிக்காத்தானை படைத்து அவன் மூலமாக தான் எனக்கு அஷ்டமன மகா கும்பாபிஷேகம் 4:06 பிரம்ம முகூர்த்தத்திலே சூரியன் உதயாதி நாளைக்கு முன்பாக எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணி கேட்டுக்கிட்டான். அதுதான் இந்த நேரம். இப்ப சூரியன் உதயாதி நாளைக்குள்ளே 4:06 பிரம்ம முகூர்த்தத்திலே நல்ல வேளையிலே அம்பாளுக்கு யாகசாலிலிருந்து திருக்குட நன்னிராட்டு விழா சொல்லக்கூடிய அந்த குடம் புறப்பாடு. ஓம் சிவாயம் காட்டேரி அம்பாளுக்கும் மகாசக்தி கிராமதிபதிக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்போது கருவறைக்குள்ளே பால் காட்டேரி அம்பாளும் நம்முடைய கிராமத்தின் மகாசக்தி மாரியம்மன் 2 தேவர்கள் உட்கார்ந்திருக்காங்க. இப்போது மகாசக்தி இப்போது பால் காட்டேரி சொல்லக்கூடிய அம்பாளுக்கு இப்போது மகா அபிஷேகம். உங்கள் முன்னில் எல்லோரும் மனமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். அதாவது என்ன ஒரு குறை இருந்தாலும் அம்பாளை வேண்டிக் கொண்டு இப்ப நிறைய பேர் குழந்தை பாக்கியலை சொன்னாங்க. கடைசியில் அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் முடித்து சாந்த சொருபியா இருக்கும் போது கனி கொடுப்பாங்க. அந்த கனியை வாங்கி சென்று சாப்பிட்டுட்டு கருமாரியம்மன் திருவேற்காடு சென்று வந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லிக்கொண்டு இப்போது மகாபிஷேகம் ஸ்ரீ பால் காட்டேரி அம்பாளுக்கு. ஓம் சக்தி சிவாய். ஓம் ஓம் சக்தி வாழ்க. ஓங்கார பொருள் வாழ்க. ஓம் ஆம் சக்தி வாழ்க. அண்டங்கள் என்றவளை அகிலாண்டு நாயகியே. காசு வைங்க. பால் தான் அப்படியே காசு பக்கத்தில் பார்த்து.
காட்டேரி அம்பாளுக்கு முக்கியமான அபிஷேகம் உதிரபலி அபிஷேகம். ஏன்னா காட்டேரி அம்பாள் உருவாகியதே உதிரபலி வேண்டுதான். சுடுகாட்டு வந்து பிணங்களை உண்டு காட்டேரி அம்பலகா வந்தால் சுடுகாட்டுல. இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள வச்சிருந்தா காட்டேரி வாழ்வது சுடுகாட்டுல தான், சாந்தஸ்வரூபி மாரியாத்தா வாழ்வது கிராமத்திற்குள்ளார. அப்படி இந்த காட்டேரி அம்பாளுக்கு இந்த மகாபிஷேகம் செந்நீரால் மகாபிஷேகம். எதை நோக்கி கைலாயத்தை விட்டு பூலோகம் வந்து சுடுகாடு சென்று பிணங்களை பிடித்து ரத்தத்தை குடித்தாலோ அந்த செந்நீர் அபிஷேகம் இப்போது பால் காட்டேரிக்கு எல்லோரும் மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் அம்பாளை. ஓம் சக்தி சிவாயம். ஓம் பால் காட்டேரி. யார் இல்லை, என்ன பண்ணிக்கிறீங்க? போனீங்க பூஜாரி இப்படி. ஓம் சக்தி வாய ஓம் சக்தி வாழ்க ஓங்கார வாழ்க ஆம் சக்தி அன்னங்கள் என்றவரை அகிலாண்ட நாயகியே உரைக்க இயலாத துணியோடு ஜெயத்துக்கும் எட்டாமல் இருப்பவளே கண்ணுக்கும் கருத்திற்கும் காணாமல் இருப்பவளே ஓம் மகாதேவியே போற்றி போற்றி சாந்ததுர்வியே போற்றி போற்றி ஓம் சக்தி வாழ்க ஓங்கார வாழ்க
மகாபிஷேகம் முடிந்து விட்டது. இப்ப மகா தீபாரதனை எல்லோரும் இங்க கிட்ட வரணும். ஏந்து வாங்க, காசு பணத்துல வாங்க, சாமி கும்பிட்டு வாங்க. ஏந்து வா. பெரும்பாலும் பெண்கள் வரணும், ஆண்கள் அது சந்தோஷப்பட்டாலும் மகளிர் பெண்கள் அம்பாளுக்கு முன்னாடி மகா தீபாரதனை நடக்கும்போது உண்மையிலே நம்ம பால் காட்டேரி அம்பாளை தான் வணங்குறோம். பால் காட்டேரி அம்பாளுக்கு அழகான கும்பம் செய்து மன மகிழ்ச்சியோட அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அந்த மனமகிழ்ச்சியோடு உங்கள் பொங்கல் பூசையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சி அங்க இருக்காங்க. அப்படி இப்போது சாந்த சுரபியான மகாபிஷேகம் நடந்து பஞ்சாமிர அபிஷேகம் நடந்து இப்போது கும்ப நீர் உங்க மேல் தெளிக்கப்படும், விபதி கொடுக்கப்படும், பஞ்சம் கொடுக்கப்படும். இப்ப இங்க அமர்ந்திருப்போலே நம்முடைய சூரிய கிராமத்தினுடைய மகாசக்தி மாறி கீழே உட்கார்ந்திருக்கிறவங்க பால் காட்டேரி அம்மா. குலதேவதை குடும்பங்களும் கிராம தேவதை குடும்பங்களும் ஒன்றாக சேர்ந்து இரண்டு அம்பாளையும் மனமாற உள்ளன்போடு தெய்வீக ரீதியாக மன மகிழ்ச்சியோடு எல்லாரும் சாமி கும்பிடுங்க. குடும்பத்தில் என்ன குறைந்தாலும் நீங்க இங்க சொல்ற வார்த்தை அது அவள் காதில் ஒளிரும். இருக்காப்புல பால் காட்டேரி அம்மா, நீங்க என்ன வேண்டிருக்கீங்களோ அது அந்த செவியிலுடைய விழும். சந்தோஷமா உங்களுடைய குறையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சந்தோஷம் குடும்பத்தை வாழ வைக்க அந்த குறையெல்லாம் தீர்ப்பார். இப்போது மகா தீபாரதனை பால் காட்டேரி அம்பலம் பால் காட்டேரி. ஓம் சக்தி ஓம் பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ புருஷாஷாத் பரபிரம்மமே பிரம்மம். ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம், ஓங்கார ஆனந்தியே போற்றிவோம், உலகநாயகியே போற்றிவோம், உறவுக்கு மரபானவளே போற்றிவோம், உள்ளவள உந்தவளே போற்றிவோம், ஓதரிய பெருமுருளே போற்றும், உண்மை பரம்புள்ளே போற்றிவோம், கிராமத்தில் வந்தாய் போற்றியும், மக்களை காப்பாய் போற்றும், ஓம் குலதேவதை பால் காட்டேரி அம்பாளே எல்லோரும் வந்து விபதி வச்சுக்கிட்டோம். பஞ்சாமிரம் கொடுக்கப்படும். காணிக்கை அங்க வச்சிடணும். ஓம் மகாதேவி போற்றி போற்றி. ஓம் தீர்க்க சோமாங்கல்ய பவா. ஓம் தீர்காயுஷ்யம். ஓம் சக்தி சிவாய நம. ஓம் பிரம்மா குரு விஷ்ணு. அப்படியே பஞ்சாலம் வாங்கிக்கமா. பழங்களை வந்து மடியில் பண்றா வாங்கிட்டு போயிட்டோம். குழந்தை வாங்கிக்கலாம் மேலும் பாப்பா பாப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மேலும் பாப்பா தம்பி கொடு தம்பி கொடு தம்பி குழந்தைக்கு பஞ்சாயம் கொடு. அப்படியே வாங்கிக்கிங்க. அப்படியே செல்ல அப்படி வாங்கிட்டு பஞ்சாபத்தை பஞ்சாபத்தை வாங்கிட்டு போயிடுங்க. காஷ் பாபா அப்படி வாங்கிட்டு போயிடுங்க. செல்ல குட்டி ஓம் சக்தி சிவாய பஞ்சா பஞ்சா கொடு. ஓம் குரு பிரம்மா